வணக்க மகளே. வீட்டில் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இப்ப திருமணத்திற்கு தயாராகி வராங்களா சமந்தா. மாப்பிள்ளை இந்த பிரபல நடிகரா அப்படின்னு சிலரும் விஷயம் தெரிந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை சமந்தா. மேலும் இவங்க தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மேலும் இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் விவாகரத்தை பெற்று பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் சமீபத்தில் பார்த்தோன்னா திருமண முடிவிற்கு பிறகு உடல்நலக்குறைவின் காரணமாக சினிமாவில் இருந்து சில இடைவெளி எடுத்துக்கிட்டாங்க. தற்பொழுது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இவங்க இரண்டாம் திருமணம் செய்ய போவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் சமந்தா அவர்கள் வீட்டில் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இப்போ அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க. அதுவும் தங்களுக்கு நெருங்கிய உறவினர் பையன் ஒருத்தர் தான் சமந்தா அவர்களுக்கு மாப்பிள்ளையாக தேர்வு செய்திருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாகசைதன்யாவை விவாகரத்து செய்ததற்கு அப்புறமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா சமந்தா. இது உண்மைதானா? ஏற்கனவே பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அவங்க குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது. சினிமாவில் இருந்து விலக போகிறாங்க அப்படிலாம் கூட எல்லோருமே பேசி வந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ அவங்க திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்ச நாட்களாகவே எல்லோராலையுமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு அதிகாரப்பூர்வமான தகவல் எதையும் சமந்தா அவர்கள் பார்த்தோன்னா எதையுமே வெளியிட்டது கிடையாது. ஆனால் இது மறுபடியும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே மன அழுத்தம், அதே போல் பார்த்தோன்னா உடல் சோர்வு, அதையும் தாண்டி அதிகமான படங்கள் நடிக்கிறது, கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பல விஷயங்களால் அவங்களுடைய உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மனதளவுலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க அப்பப்போ பார்த்தோன்னா பேட்டியின் போது ஷேர் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. இப்போ அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தான் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.